பேப்பர் படிச்சது போதும் தலைவரே. உங்க ஃப்ரெண்டு அங்க பரபரப்பா என்ன பண்ணிருக்காங்க, நீங்க லூசு மாதிரி உட்காந்து பேப்பர் படிச்சுன்னு இருக்கீங்க. லூசா? உங்களை லூசுன்னு சொல்லாம அவர் எவ்வளவு பரபரப்பா பிஸியா இருக்காரு. பரபரப்பா பிஸியா இருக்கானா? அப்படி என்னதான் பண்றாம அது கூட தெரியாம ஆபீஸ்ல உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கீங்க. இதோட நான் பேப்பர் படிக்கல. என்ன சொல்லு. உங்க ஃப்ரெண்டு போராட்ட காலத்துல இறங்கி போராட்டம் பண்ணின்னு இருக்காரு. எதுக்கு போராட்டம் பண்றான்? ஏன் அதுவும் தெரியலையா? தெரியாம தானே கேட்கறேன். நாங்க வெளியில நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்றோம். நீங்க ஆபீஸ்லயே உட்காந்துக்குங்க. அவன் எதுக்கு போராடணும்? அதே போராட்டத்தை நானும் பண்றேன். அவர் 1/2 கிலோ சர்க்கரைக்காக ரேஸ் கடையில போராடிட்டு இருக்கிறாரு. அவரோட சர்க்கரைக்காக நீங்க போராட போறீங்களா? அனாதி 1/2 கிலோ சர்க்கரைக்காக போராட்டம் நடத்துறான். அங்கதான் அவரோட தைரியத்தையும் துணிச்சலையும் பார்க்கணும். 1/2 கிலோ சர்க்கரைக்காகவே போராடுறாரு பாத்தீங்களா? அவன் 1/2 கிலோ சர்க்கரைக்காக நான் போராடினாலும் தப்புன்றீங்க. ஆபீஸ் ரூம்ல உட்காந்தாலும் ஒண்ணுமே பண்ணாம உட்காந்துக்க. என்னதான் பண்ண சொல்றீங்க?